Hi everyone, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். பொடி பாவக்காய் ரெசிபி எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். ஸோ நம்முடைய சேனல்ல வர இந்த மாதிரியான குக்கிங் வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்பவே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே ஒரு பெல் சிம்பலும் உங்களுக்கு சேர்த்தே வியூ ஆகும். அதையும் நீங்க கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் வாங்க. இதுதான் பொடி பாவக்கான்னு சொல்லுவாங்க. பாவக்காயிலேயே பொடி பாவக்காய், பெரிய பாவக்கான்னு 2 வகை இருக்குது. நம்ம இன்றைக்கி இந்த பொடி பாவக்காய் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இதை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஒரு 2 டைம்ஸ் கிட்ட நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ நல்ல ஒரு கனமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. ஆயிலில் மட்டும் தான் வதக்கி எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 3 வரமிளகாயை 2ஆக உடச்சி சேர்த்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 3 பெரிய வெங்காயத்தை நறுக்கி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்து சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம இதில் தக்காளிலாம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. வெங்காயம் மட்டும்தான். அதனால் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டிங்கன்னா நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு, கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு கைவிடாமல் நீங்கள் வதக்கிட்டே இருக்கணும். அதே சமயம் இது கருகாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். இன்னும் டேஸ்ட் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். அதே போல் இந்த ரெசிபிக்கு காரமும் பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய் தூளை எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இந்த வரமிளகாயுடைய காரம் தான். ஸோ அதனால் வரமிளகாயை உங்களுடைய காரத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காவை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பாவக்காய் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இது கூட தண்ணி எதுவும் சேர்த்து வேக வைக்க போகிறது கிடையாது. நம்ம இதை எண்ணெயிலே வதக்கி அப்படியே மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ தண்ணி சேர்க்காமல் வேக வைக்கிறதுனால ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம எண்ணெயிலேயே தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காததுனால உப்பு எப்படி டேஸ்ட் பண்ணுறதுனா, நீங்கள் ஒரே ஒரு வெங்காயத்தை எடுத்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு உப்பு சரியாக இருக்கான்னு தெரிஞ்சிடும். பத்தலைனா நீங்கள் இப்போவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி ஒரு முறை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணும் போதே தெரியும், நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம எண்ணெயிலே வேக வைக்கிறதுனால அடி பிடிச்சிருமோ நினைக்காதீங்க. அடி பிடிக்காமல் நல்லா வெந்து வரும். நீங்கள் ஃபுல் சிம்மில் வச்சு நீங்கள் வேக வைக்கணும். ஸோ 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது டோட்டலாக குக் ஆகிறதுக்கு நமக்கு 20 நிமிஷம் கிட்ட டைம் எடுக்கும். அந்த 20 நிமிஷத்தில் நீங்கள் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா குக் ஆகிருச்சு. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பொடி பாவக்காய் ரெசிபி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வில்லேஜ் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கஞ்சிக்கு இதை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிப்பாங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம் எதுக்கு வேணாலும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கசப்பான விஷயங்களை நம்முடைய உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நீங்களும் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.